கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். நான் கணேசன் திரு, உங்கள் ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட். என்ஆர்ஐ இன்வெஸ்டிங் அப்படின்னும் போது நிறைய தடைகள் இருக்குது அப்படின்றது தான் தெரியுது. ஏன்னா இதை பற்றி ஈவன் பார்லிமெண்ட்லேயே ரைஸ் பண்ணியிருக்காங்க. கேவைசி இஷ்யூஸை சார்ட் அவுட் பண்ணுங்கள். சப்போஸ் இந்தியன் சிட்டிசனாக இருந்தால் கண்டிப்பாக கேவைசி இஷ்யூஸை ஒன்று ஃபிசிக்கல் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணலாம், ஆர் பேன் கார்டு ஆதார் கார்டு சேஞ்சஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அடுத்த லெவல் சேஞ்ச், அதுக்கப்புறம் குயிக்காக வித்தின் அ மந்த்ஸ் டைம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண முடியும். பட் ஆஸ் என்ஆர்ஐ ஏதாவது சேஞ்சஸ் பண்ணோம்னா நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது அப்படின்றது தான் பார்க்கணும். ஒன்று பேன் கார்டு மாற்றுறதா இருந்தாலும் சரி, ஆதார் அப்டேட்டாக இருந்தாலும் சரி, ஒன்று அவங்க இந்தியாவுக்கு வரணும். அண்ட் இந்தியா வரதுக்கான டைமு, காஸ்ட்டு, இது எல்லாம் இருக்குது. அண்ட் அங்கேருந்து இமீடியட்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் எதர் ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ் வேணும் அப்படின்னு கேட்பாங்க, ஆர் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது இந்தியாவில் கண்டிப்பாக அவங்க இருக்கணும் அப்படின்றதுலாம் ரெகுலேஷன்ஸில் இருக்குது. அண்ட் நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸில் அவங்களோட ரெகுலேஷன்ஸ் படி வச்சுருக்காங்க. சில கம்பெனிஸ் மட்டும்தான் கொரியர் வாங்கி அண்ட் ஈவன் ஃபிசிக்கல் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணால் போதும் அப்படின்ற லெவலில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்க விஷயங்கள். அண்ட் டாக்ஸேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவும் பார்த்தீங்கன்னா நிறைய அங்கேருந்து போடுற பணம் என்ஆர்ஓ அக்கௌண்ட் இருக்கணும். அண்ட் எடுக்கும் போது ரீபேட்ரியேஷன் எவ்வளோ இருக்குது அப்படின்ற லிமிட்ஸ் இருக்குது. அண்ட் என்ஆர்ஓ அக்கௌண்ட்டில் எந்த அக்கௌண்ட்டில் பண்ணாலும் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின், ஜஸ்ட் லைக் அன் இந்தியன் சிட்டிசன். ஏன்னா நீங்கள் நான் ரெசிடென்ட் இந்தியன் தான். அப்போ டாக்ஸேஷனும் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் 12.5%. டபுள் டாக்ஸேஷன் உங்கள் கண்ட்ரியோட இருந்தால் மட்டும்தான் ஒன்று இங்கே கட்டுவீங்க, இல்லை அங்கே கட்டுவீங்க, அந்த மாதிரி பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்க நிறைய கிளைண்ட்ஸே பார்த்தீங்கன்னா என்னோட ரெஃபரன்ஸ் வந்தாலும் அவங்களுக்கு பேச ஆரம்பித்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், பட் டாக்குமெண்டேஷன் இஷ்யூஸு. ஒருத்தவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா எஸ்ஐபி டாக்குமெண்ட்ஸ் இங்கே இந்தியாவில் இருக்கும்போது கொடுத்துட்டாங்க, பட் ஆனால் பேங்க்ல இருக்க நேமும் ஆதாரில் இருக்க நேமும் மிஸ்மேட்ச் ஆச்சு. ஸோ அதனால் ஆட்டோமேட்டிக்காக அவங்களால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஈவன் தோ வேற ஏஎம்சியில் பண்ணாலுமே அதுக்கப்புறமா ஃபர்தர் எஸ்ஐபி போகாமல் போகலாம். ஸோ கேவைசி சார்ட் அவுட் பண்ணுங்கன்னாங்க. பேங்க்லேயும் இஷ்யூ சார்ட் அவுட் ஆகலை. ஸோ அதனால் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் அப்படியே ஹோல்டில் இருக்குது. அண்ட் அவங்க போய் ஆல்மோஸ்ட் 6 months ஆயிடுச்சு. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 6 months அவங்களுக்கும் ரெகுலராக ஒரு எஸ்ஐபியில் போட்டிருக்க முடியும், பட் தள்ளி போகுது. ஸோ இந்த இஷ்யூஸ்லாம் சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு அண்ட் பெரிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது அப்படின்னா கிஃப்ட் சிட்டி பல வருடங்களாக இருக்குது, 2017 இருக்குது. பட் லாஸ்ட் 1 to 2 years பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ், மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸாக இருந்தாலும் சரி, நிறைய புரோக்கிங் கம்பெனிஸாக இருந்தாலும் சரி, ஐஎஃப்எஸ்சி அதாவது கிஃப்ட் சிட்டியில் இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் சென்டர்னு சொல்லுவோம். அண்ட் கிஃப்ட்னா என்னென்னா குஜராத் இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் டெக் சிட்டி, அதுதான் கிஃப்ட் சிட்டி. ஸோ அகமதாபாத்தில் இருக்குது. அண்ட் இது உலகத்தில் வேற எங்கேயாவது இருக்கா அப்படின்னா துபாயில் ஒன்று, அண்ட் சிங்கப்பூரில் மெச்சூர்ட் மார்க்கெட், அண்ட் துபாயில் இருக்கிறது இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டு. இது கிட்டத்தட்ட அதை காப்பி பண்ணி இந்தியாவில் இந்தியன் மார்க்கெட்டுக்காக, இப்போ துபாயில் இருக்குன்னா சென்ட்ரலாக உலகத்தில் இருக்க எல்லா இடத்துலையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக, அண்ட் இங்கே இருக்க சிங்கப்பூரில் இருக்க கம்பெனிஸும் ஆல்மோஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ் அவங்க பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ற பர்பஸ். பட் இந்தியாவில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட்ஸ்குள்ளே பணம் கொண்டு வர்றதுக்கு, அண்ட் நிறைய இந்தியன்ஸ் வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்கு பணத்தை அனுப்பிட்டு இருக்காங்க. என்ஆர்ஐ அக்கௌண்ட்ஸில் டெபாசிட்ஸ் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இது வரைக்கும் கிஃப்ட் சிட்டியில் பணம் கிட்டத்தட்ட $7 billion உள்ளே வந்திருக்கு இந்தியாவுக்குள்ளே அப்படின்னு சொல்லலாம். இதில் என்ன பெரிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெகுலேட்டட் பை ஐஎஃப்எஸ்சி, தனியாகவே இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் அத்தாரிட்டி ரெகுலேஷன்ஸ் தனியாக இருக்குது. அண்ட் இது இன்டர்நேஷ்னல் ரெகுலேஷன்ஸ் மாதிரி இதுக்கும் செபிக்கும் சம்மந்தமே கிடையாது. அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஏஎம்சி, ஐசிஐசிஐ, ஹெச்டிஎஃப்சி, ஆக்சஸ் யாராக இருந்தாலும் இந்தியாவில் கம்பெனி வச்சு நடத்தியிருந்தாலும் ஐஎஃப்எஸ்சி இந்த இடத்துல கிஃப்ட் சிட்டியில் போய் ஒரு ஆஃபீஸ் செட்டப் பண்ணி அங்கே பர்மிஷன் வாங்கினா மட்டும்தான் புரோக்கிங்காக இருக்கட்டும், ஏஎஃப், மியூச்சுவல் ஃபண்ட்ஸு எல்லாமே பண்ண முடியும். அண்ட் அங்கே ஆஃபீஸ் இல்லாமல் இந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் வாங்க முடியாது. ஸோ அங்கே ஒரு ஆஃபீஸ் செட்டப், அங்கே வர பணம் தனியாக அங்கே தான் இருக்கும். அண்ட் அங்கேருந்து பணத்தை எடுக்கணும்னா எடுத்துக்கலாம். இது என்ஆர்ஐயில் என்ன பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் நாட்டு பணத்தில், அதாவது டாலர்ஸாக இருக்கலாம், யூரோவாக இருக்கலாம், ஆர் எந்த நாட்டில் கல்ஃபில் திராம்ஸ் எது வேணா இருக்கலாம், அந்த நாட்டு கரன்சி மூலமாகவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். பை டிஃபால்ட் மோஸ்ட்லி டாலர்ஸில் சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா, இல்லை பணம் இருக்குது அப்படின்னா டாலர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். அண்ட் பணத்தை நெக்ஸ்ட்டு 10 yearsக்கு டேக்ஸ் ஃப்ரீ. ஸோ எவ்வளோ பணம் போட்டாலும் அது ஃபுல்லாகவே நீங்கள் டேக்ஸ் இல்லாமல், அதாவது ப்ராஃபிட்டுக்கு
கேபிட்டல் கெயின்ஸ் எதுவும் கட்ட வேணாம் அப்படின்றது. அண்ட் ஜிஎஸ்டியும் எதுவுமே கிடையாது. ஸோ ஜிஎஸ்டி எக்ஸம்ஷனும் இந்த சிட்டி மூலமாக கிஃப்ட் சிட்டி மூலமாக வர பணத்துக்கு ஜிஎஸ்டி எக்ஸம்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியாவுக்குள்ளே பணம் வர்றது தான் மெயின் ரீசன். அண்ட் எவ்வளோ வருஷம் இருந்தாலும் உங்களுக்கு பணம் வளரப்போகுது. அண்ட் இந்தியன் மார்க்கெட்ஸ் வந்து இப்போ தான் வந்து க்ரோ ஆகிட்டுருக்கு அப்படின்னும் போது நெக்ஸ்ட் 20-30 வருஷம் அப்படின்னு நம்ம லாங் டேர்மில் யோசித்தாலும் யாராக இருந்தாலும் பணம் கொண்டு வந்தாங்கன்னா அவங்க பணம் வந்து வளரப்போகுது. நெக்ஸ்ட் 10 இயர்ஸ் டேக்ஸ் ஹாலிடேனும் போது நீங்கள் போட்ட பணம் பல மடங்கு வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்தியன் மார்க்கெட் இன்னும் வளர்ச்சி அடைகிறதுக்கு, இந்தியா இன்னும் வளர்ச்சி அடைகிறதுக்கு இது வந்து ஒரு முக்கிய பங்காற்றும் அப்படின்றது தான் எதிர்பார்ப்பு. இது பல வருடங்களாக வரப்போகுதுன்னு சொல்லி தான் ஆரம்பித்து நல்லா போயிட்டுருக்கு. நிறைய ஏஎம்சிஸ் இங்கே ஆஃபீஸ் செட்டப் பண்ணிவிட்டு ஒரு சில ஸ்கீம்ஸ், அதாவது இன்பவுண்ட் அவுட்பவுண்ட் அப்படின்னு 2 இருக்கும். இன்பவுண்டுனா வெளிநாட்டில் இருக்கவங்க இந்தியாவில் பணம் போட முடியும். அண்ட் அது எல்லாத்துக்குமே வந்து மினிமம் அமௌண்ட்டும் செட் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த ஏஎம்சிஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் 1,50,000 USD, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 1.35 crores 1.5 கோடி பக்கம்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ பணம் இந்தியாவில் போட போகிறீங்க அப்படின்னா இது மூலமாக பண்ண முடியும். அண்ட் சில ஏஎம்சிஸ் சில ப்ரோக்கிங் கம்பெனிஸ் அவங்களோட ப்ராடக்ட்ஸ் 5,000 USDலேருந்து வச்சுருக்காங்க. அது சர்ச் பண்ணி தான் பண்ணணும். அண்ட் நிறைய பேர் கூட டைப் இருக்கும்போது ஒரு நல்ல டிஸ்ட்ரிபியூட்டரை ரீச் அவுட் பண்ணிங்கன்னா அவங்க மூலமாக நீங்கள் வந்து உங்கள் பணத்தை முதலீடு பண்ணலாம். அண்ட் உங்கள் பணத்தை போட்டு ஒரு 5-6 வருஷத்தில் பணத்தை வெளியெடுக்கிறீங்க அப்படின்னா உங்கள் பணம் டபுள் ஆகிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் டேக்ஸ் ஃப்ரீ. நீங்கள் 1.5 கோடி போட்டு 3 கோடி ஆச்சுன்னா 3 கோடி ரூபாய் டேக்ஸ் ஃப்ரீயாக பணத்தை எடுத்துகிட்டு போயிடலாம். அண்ட் கல்ஃப் மாதிரியான நாட்டில் இருக்கும்போது உங்களுக்கு அங்கேயுமே வந்து டேக்ஸ் ஃப்ரீ தான் நீங்கள் சம்பாதிக்கிற பணத்துக்கு. அப்போ இங்கேருந்து பணத்தை எடுத்துகிட்டு போனாலும் உங்களுக்கு டேக்ஸ் ஃப்ரீ. ஸோ அதனால் டபுள் டேக்ஸ் இல்லாமல் உங்களால் பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும்னா இந்தியா வந்து கிஃப்ட் சிட்டி வந்து ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. அண்ட் அவுட்பவுண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்குது. அதாவது இந்தியாவில் வாங்குகிற பணத்தை ஃபாரினில், அதாவது உலகத்தில் இருக்க எந்த நாட்டில் வேணால் நீங்கள் இப்போ நீங்கள் நிறைய மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா வளருதுன்னா அங்கே பணம் போடுவாங்க. அப்புறம் அங்கேருந்து சைனா, அதுக்கப்புறம் வியட்நாம், அப்புறம் இந்தியா, இந்த மாதிரி மாறி பண்ணுறதுக்கு அவங்களுக்கு தெரியும். அண்ட் ரியல் எஸ்டேட்டில் பணம் போடுவாங்க, கோல்டில் பணம் போடுவாங்க. அண்ட் அதெல்லாம் மாற்றவும் முடியும். ஹெட்ஜ் ஃபண்ட்ஸும் எடுத்துக்கோங்க. ஸோ இது மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்லி ரெகுலேட்டட் பல வருடங்களாக மார்க்கெட்டில் இருக்கிற கம்பெனிஸ் வந்து இதில் இருக்காங்க. ஸோ அவுட்பவுண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் உண்டு. அண்ட் இது ஃபாரின் நேஷனல்ஸ் இன்னொரு பெரிய அட்வான்டேஜ். நீங்கள் என்ஆர்ஐயாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ஃபாரினில் இருக்காங்க, யூஎஸ்லேயோ யூகேலேயோ இல்லை எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, அவங்களும் வந்து இந்தியாவில் நீங்கள் அவங்களோட ப்ரூஃப், அந்த எந்த நாட்டில் இருந்தாலும் அந்த நாட்டில் இருக்கிற அட்ரஸ் ப்ரூஃப், டேக்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர்னு ஏதோ ஒன்று இருக்கும், அந்த ப்ரூஃப், அந்த நம்பர், இதெல்லாம் நீங்கள் வச்சுருந்தாலே போதும் துபாயில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். அது கிஃப்ட் சிட்டி மூலமாக பண்ண முடியும். ஒன்லி திங் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட் இருக்குது அதோட. சரி, இதை வந்து சிங்கப்பூர் துபாயோட கம்பேர் பண்ணோம்னா சிங்கப்பூர்லேயும் அதிகம், துபாயிலையும் அண்ட் காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர். ஆஃபீஸ் செட்டப் பண்ணிங்கன்னா ஒரு அமௌண்ட்டு, அதுக்கப்புறமா நீங்கள் டேரெக்டாக வந்து போகிற மாதிரி விசா வேணும்னா ஒரு அமௌண்ட், இது மாதிரி எக்கச்சக்க ஃபெசிலிட்டிஸ் இது இருக்குது. ஸோ இந்தியா கிஃப்ட் சிட்டியில் இருக்க அமௌண்ட் தான் இருக்கிறதுலே கம்மின்னு சொல்லலாம். அண்ட் மிகப்பெரிய அட்வான்டேஜ், மற்ற மார்க்கெட்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியாது. இஃப் நீங்கள் ஒரு என்ஆர்ஐ, உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் வந்து நல்ல இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா கிஃப்ட் சிட்டி ஒரு நல்ல ஆப்ஷன். அண்ட் கிஃப்ட் சிட்டி மூலமாக பணம் வருது அப்படின்னா நீங்கள் வந்து என்ன வேணால் ஆரம்பிக்க முடியும். கேபிட்டல் மார்க்கெட்ஸை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். இது மூலமாக நீங்கள் உள்ளே வரீங்க அப்படின்னா இது மூலமாக பணத்தை வெளியும் எடுக்க முடியும். டேக்ஸ் ஃப்ரீ ரிட்டர்ன்ஸாக கிடைக்கும். ஸோ ஆக்சிஸ் ஏஎம்சி இருக்காங்க. அண்ட் டாட்டா இப்போ ரீசெண்டாக ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சில ஏஎம்சிஸ், அப்புறம் ஒரு சில கேபிட்டல் மார்க்கெட் கம்பெனிஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே ஆஃபீஸ் செட்டப் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி கம்பெனிஸ் யார் கிஃப்ட் சிட்டியில் இருக்காங்கன்றதை அனலைஸ் பண்ணிவிட்டு அது மூலமாக பணத்தை கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ரிட்டர்ன்ஸும் இருக்கும், டேக்ஸ் அட்வான்டேஜும் கிடைக்கும் அப்படின்றது, அலாங் வித் ஜிஎஸ்டி எக்ஸம்ஷன் பேஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் மாடல், அதுவும் உங்களுக்கு கிடைக்கும்ன்றது தான் தெரியுது. ஸோ இது ஏன் இது இந்தியாவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா குளோபல் டைவர்சிஃபிகேஷன். உலகத்தில் எங்கே வேணால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அண்ட் உலகத்தில் இருக்க டைவர்சிஃபிகேஷன் போது உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து டைவர்சிஃபைடாக இருக்கும். இன்னும் முக்கியமான 4 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்டிங் இன் ஃபாரின் கரன்சி. இந்தியன் ரூபியில் தான் பண்ணணும்னு இல்லை. என்ஆர்ஐயாக இருந்தால் இந்தியன் ரூபியில் மட்டும்தான் பண்ண முடியும். ஆர் அங்கே இருக்கிற பணத்தை இந்தியா அக்கௌண்ட்டுக்கு போட்டு அது மூலமாக தான் பண்ண முடியும். பட் இது வந்து ஃபாரின் கரன்சிலேயே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். ஈஸி கிராஸ் பார்டர் டிரான்சாக்ஷன். ஐஎஃப்எஸ்சி அந்த கிஃப்ட் சிட்டியில் இருக்கிற சென்டர்ஸில் மூலமாக இருக்கிற பேங்க்ஸ் எல்லாமே செட்டப் பண்ணியிருப்பாங்க. அந்த பேங்க் மூலமாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி உங்கள் நாட்டு கரன்சியில் போட்டு உங்கள் நாட்டு கரன்சிலேயே வெளியில் எடுத்துக்க முடியும். அண்ட் கிராஸ் பார்டர் டிரான்சாக்ஷன்ஸ்லாம் இஷ்யூஸ் எதாவது இருந்ததுனாலும் அதை ரிசால்வ் பண்ணுறதுக்கு அந்த கிஃப்ட் சிட்டிலேயே வந்து ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸ் இருக்காங்க. அங்கேயே உங்களை இஷ்யூஸை எஸ்கலேட் பண்ணி ரிசால்வ் பண்ணிவிட்டு பணத்தையும் வெளியில் எடுத்துக்க முடியும். இன்னொரு பெரிய அட்வான்டேஜ், ஆக்சஸ் டு குளோபல் அண்ட் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ஸ்.
ஸோ உலகத்தில் எந்த நாட்டில் எது பெஸ்ட்டாக இருக்குன்றதை பார்த்து அது மூலமாக பண்ணுறதுனால உங்களுக்கு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸும் கிடைக்கும் அப்படின்றது தான் மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஸோ கிஃப்ட் சிட்டி வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கலாம். பட் என்ன மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 1.35 crores. நீங்கள் ஃபாரினில் இருக்கீங்க, உங்ககிட்ட பணம் செய்கிறது அப்படின்னும் போது பணத்தை தயங்காமல் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா ஒன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ரிட்டர்ன்ஸ் இன்னும் பல மடங்கு பெருக போகுது. ஸோ நீங்கள் வந்து இன்னும் வந்து இந்தியாவில் இருக்க போகிறோமா, இல்லைனா ஃபாரினில் செட்டில் ஆக போகிறீங்களா, இல்லை எங்கே போக போகிறேன் அப்படின்னு கிளாரிட்டி இல்லைன்னா கவலையே படாதீங்க. முதல்ல பணத்தை முதலீடு பண்ணிங்க. எந்த நாட்டில் போய் செட்டில் ஆனாலும் அந்த நாட்டுக்கு தேவையான ப்ரூஃப்ஸை சப்மிட் பண்ணிவிட்டு ஈஸியாக உங்களால் பணத்தை எடுத்துக்க முடியும். ஏன்னா நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணும்போது சொல்கிறது என்னென்னா, நான் இப்போ இந்த ஊரில் இருக்கேன், பட் ஆனால் இந்தியாவில் செட்டில் ஆவானா தெரியாது, இன்னொரு 5 years மேலே ஆகலாம் கிளாரிட்டி வர்றதுக்குன்னு. தட்ஸ் ஓகே, இப்போவே இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். 5 years கழிச்சு இந்தியா வந்தாலும் சரி, அங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பணத்தை வெளியே எடுத்துக்கலாம், ஒரு இஷ்யூஸும் இருக்காது. அண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட், லாஸ்ட் 5 yearsல பார்த்தீங்கன்னா HNIயோட க்ரோத் இந்தியாவில் அதிகமாக இருக்குது. HNIனா ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல், அல்ட்ரா ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவலும் அதிகமாக இருக்காங்க இந்தியாவில். ஆஸ் ஆஃப் நோ லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 8 லட்சம் HNI ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல், $1 million மேலே சம்பாதிக்கிறவங்க, பணம் சொத்து வச்சுருக்கவங்கன்னு வச்சுக்கலாம். அல்ட்ரா ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ் வந்து ஒரு 13,500 பேர். அண்ட் இதில் நிறைய பேர் இந்தியாவிலேருந்து வெளியில் போய் ஃபாரினில் செட்டில் ஆகிறவங்க, அதாவது ஆஸ்திரேலியா, UAE, துபாய் as well as இந்த மாதிரி ஃபாரின்ஸில் யூஎஸில் கூட செட்டில் ஆகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ க்ரோ ஆகிட்டு வெளிநாட்டுக்கு போகிறவங்களும் இருக்காங்க, வெளிநாட்டுக்கு போய் செட்டில் ஆகிறவங்களும் இருக்காங்க. ஸோ அதனால் எங்கன்னு கிளாரிட்டி இல்லாட்டியும் பரவாயில்ல. அண்ட் இந்த மாதிரி கிஃப்ட் சிட்டி ஆப்ஷன்ஸில் பண்ணும்போது உங்களுக்கு பணம் எடுக்கிறது ஈஸி. ஏன்னா இந்தியாவில் பண்ணும்போது ரிப்பேட்ரியேஷன் வெளியில் எடுக்கிற மாதிரி அந்த அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களா, NRO NRE கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். அண்ட் இங்கே பணம் இருக்கும்போது டாக்ஸேஷன் இஷ்யூஸ் என்ன பார்க்கும், என்ன பண்ணலான்றது இருக்கும். பட் ஆனால் இதுவே இந்த கிஃப்ட் சிட்டி மூலமாக வந்தீங்கன்னா ரொம்பவே ஈஸி. அண்ட் $150,000 USDன்னும் போது அங்கே இருக்க கரன்சிக்கு நீங்கள் சம்பாதிக்கிற பணம் எவ்வளோன்றது உங்களுக்கு தெரியும். அப்போ வந்து அது ஒரு மிகப்பெரிய பணமாகவும் தெரியாமல் இருக்கலாம், பேஸ்ட் ஆன் எந்த கண்ட்ரியில் இருக்கீங்கன்றது பொறுத்து. ஸோ உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பிளான் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு NRI ஃப்ரெண்டுக்கு, ஒரு ஃபாரின் நேஷனில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் கிஃப்ட் சிட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ரெகுலர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸை தாண்டி ஆஸ் அன் NRI கிஃப்ட் சிட்டி மூலமாக வந்தீங்கன்னா இன்னும் குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குன்றது தான் மிகப்பெரிய அட்வான்டேஜ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.